புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூங்கும் பொழுது தலையணை அவசியமா? பதில்: மல்லாக்கப்படுத்து தூங்கும் பொழுது தலையணை தேவையில்லை. இந்த மல்லாக்கப்படுத்துன்னா என்னென்னா, முதுகை கீழே வச்சு வயிற்றை மேலே வச்சு படுக்கிற இல்லைங்களா, இதுக்கு பேர் மல்லாக்க படுக்கிறதுன்னு பேர். இந்த மாதிரி மல்லாக்க படுக்கும் பொழுது தலையணை தேவையில்லைங்க. ஆனால் ஒரு கழிச்சு படுக்கும் பொழுது, அதாவது பக்கவாட்டில் படுக்கும் பொழுது, திரும்பி படுக்கும் பொழுது, அதாங்க தமிழில் சொல்லணும்னா சைடில் டேர்ன் பண்ணி படுக்கும் பொழுது தலையணை தேவை. இந்த பக்கவாட்டில் படுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கழுத்து தொங்குது. அப்போ கழுத்து வலி வரும். எனவே இந்த கழுத்து தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலையணை கண்டுபிடிச்சாங்க. இந்த தலையணை உயரம் அதிகமாக இருந்தாலும் இல்லை கம்மியாக இருந்தாலும் கழுத்து வலி இல்லைன்னா தலைவலி வருங்க. அதனால் இந்த தலைகாணியுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும்னா, நம்ம பக்கவாட்டில் படுக்கும் பொழுது அந்த தரையிலிருந்து காது வரைக்கும் உள்ள உயரம் தான் தலையணை உயரமாக இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அளவு, இதுக்கு மேலே போனால் அதிகம், கீழே வந்தால் கம்மி. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பக்கவாட்டில் படுத்து பார்த்து அது என்ன ஹைட் இருக்குதுன்னு பார்த்து, தரைக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்து அந்த ஹைட்டில் தலைகாணி செஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. இப்படி தலையாணி பயன்படுத்தினோம்னா நமக்கு கழுத்து வலியோ தலைவலியோ வராது. இந்த தலையணை கண்டிப்பாக ஃபோமு, ரெக்ஸினு, நைலானு, பிளாஸ்டிக்கு, ரப்பரு இதை பயன்படுத்தவே கூடாதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் தலையணை பயன்படுத்துகிறதா இருந்தால் பருத்தி பஞ்சு, காட்டன் பஞ்சு அல்லது இலவ மஞ்சு, சில்க் காட்டன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் சிறப்பு. இந்த குழந்தைகளுக்கு பெரியவங்க பயன்படுத்துகிற தலைகாணி கொடுக்கக்கூடாதுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப உயரமாக இருக்கும், கழுத்து வலி வரும். அதனால் குழந்தைகளுக்கு, சிறியவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன தலைகாணியாக செஞ்சு கொடுக்கறது சிறப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலையணை இல்லாமல் படுப்பாங்க. படுக்கலாம், தப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு நடுவில் தூங்கும் பொழுது திரும்பி ஒரு கழிச்சு படுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கழு தொங்கிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கையவோ புஜத்தையோ வச்சு படுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கை மரத்து போயிடும், இல்லை கை வலிக்கும். அப்போ அடிக்கடி திரும்பி திரும்பி படுப்பாங்க, நிம்மதி இல்லாத தூக்கம் வரும். இதுக்காக தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, தலைகாணி வச்சு படுக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அளவான உரிய தலைகாணியை பயன்படுத்துறது சிறப்பு. நண்பர்களே, எது செஞ்சாலும் ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்க. அப்போ தான் நமக்கு சாதகமாக இருக்கும். எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறக்காக நாமும் செய்யக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.orgங்கிற இணையதளத்தை அடிக்கடி பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.